Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். Freeup Appல நம்ம சேல் பண்ணும்போது நம்மளுக்கு நம்ம சேல் பண்ண ப்ராடக்ட்ஸ்க்கான பேமெண்ட் வந்து எப்படி வரும்னு பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். Freeup App படி நம்ம சேனலில் போடுற 4வது வீடியோ இது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 3 வீடியோஸ் போட்டிருக்கோம். ஒரு வீடியோவில் Freeup Appனா என்ன, Freeup Appல எப்படி சேல் பண்ணுறது, Freeup Appல நம்ம சேல் பண்ணுற ப்ராடக்ட்ஸை பேக் பண்ணி எப்படி கஸ்டமருக்கு அனுப்புறது, ஃபைனலாக இன்னைக்கு வீடியோவில் நம்ம ப்ராடக்ட் சேல் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு பேமெண்ட் எப்படி வரும்ன்ற படி தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி வழக்கம் போல் சேனலுக்கு புதுசாக இருக்கவங்களாம் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். Freeup Appல நம்ம ப்ராடக்ட்ஸ் வந்து காயின்ஸ்க்குமே சேல் பண்ணலாம், கேஷ்க்குமே சேல் பண்ணலாம். எப்படி நம்ம சேல் பண்ணாலும் நமக்கு எப்படி பேமெண்ட் ரிசீவ் ஆகுன்றது படி இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம கேஷுக்கு சேல் பண்ண போகிறோம் இல்லை காயின்ஸ்க்கு சேல் பண்ண போகிறோம், நம்மளுக்கு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பேமெண்ட் மெத்தட்ன்றது நம்மளுக்கு வந்து வேரி ஆகும். அதாவது பேமெண்ட் நம்மளுக்கு ரிசீவ் ஆகும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேரி ஆகும். ஃபஸ்ட் நம்ம காயின்ஸ்னு எடுத்துக்கிட்டோன்னா, நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வந்து ஒரு 500 காயின்ஸ்க்கு ஒரு ப்ராடக்ட் வந்து Freeup App மிஸ் பண்ணியிருக்கீங்க. அது வந்து ஒரு கஸ்டமர் பார்த்து பிடிச்சி ஆர்டர் பண்ணிட்டாருன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ப்ராடக்டை பேக் பண்ணுவீங்க. பேக் பண்ணி டெலிவரி பர்சன் கிட்ட கொடுப்பீங்க. எப்போ நீங்கள் டெலிவரி பர்சன் கிட்ட கொடுக்குறீங்களோ கொடுத்த அன்றைக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காயின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து க்ரியேட் ஆகிடும். ஓகேங்களா? இல்லை அந்த காயின்ஸை நீங்கள் வந்து கேஷாகவே கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ கேஷை எப்படி கன்வெர்ட் பண்ணுறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அதே மாதிரி இப்போ நம்ம கேஷுக்கு ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணால் அந்த பேமெண்ட் நம்மளுக்கு எப்படி ரிசீவ் ஆகுது பற்றி பார்க்கலாம். காயின்ஸ் மாதிரி நம்மளுக்கு கேஷ் வந்து உடனே ரிசீவ் ஆகிறது. கேஷ் பேமெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கஸ்டமர் வந்து நம்மக்கிட்ட கேஷுக்கு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்கன்னா நம்ம அந்த ப்ராடக்ட்டை வந்து பேக் பண்ணுவோம். பேக் பண்ணி டெலிவரி பர்சன் கிட்ட கொடுப்போம். டெலிவரி பர்சன் பார்த்தீங்கன்னா அது கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா போய் டெலிவரி வந்து பண்ணுறாங்க. கஸ்டமர் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் வாங்கினது வந்து 3 days பார்த்தீங்கன்னா டைம் பீரியட் வந்து இருக்குது. இந்த 3 days எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஆன்லைனில் Amazon, Flipkartல வந்து வாங்கினா ஒரு 7 days நம்மளுக்கு ஒரு பாலிசி இருக்கும் பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த ப்ராடக்ட் வச்சு டேமேஜ் இருக்குன்னா நம்ம ரிட்டர்ன் ரீஃபண்ட்லாம் வந்து வாங்கிக்கலாம் பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த மாதிரி கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்லையுமே வந்து இருக்குது. இல்லை 3 days பார்த்தீங்கன்னா டைம் பீரியட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மக்கிட்டேருந்து ப்ராடக்ட் வாங்கினவங்க 3 days தான் அந்த ப்ராடக்ட் ஏதாச்சும் டேமேஜ் இருக்கா, ஸோ நம்ம மிஸ் பண்ண மாதிரி அந்த ப்ராடக்ட் வந்து இருக்கான்ற மாதிரி வெரிஃபிகேஷன் வந்து பண்ணுவாங்க. இந்த 3 days டைம் பீரியடில் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து நம்மக்கிட்டேருந்து ப்ராடக்ட் வாங்கினவங்க 2 விஷயம் பண்ணலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா ரிவ்யூ. ஸோ ப்ராடக்ட் வந்து நினச்ச மாதிரி தான் வந்துருக்கு. ஸோ எப்படி மிஸ் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி தான் ப்ராடக்ட் வந்துருக்குன்னா நம்மளுக்கு நல்ல ரிவ்யூ வந்து கொடுப்பாங்க. ரிவ்யூ கொடுத்தாங்கன்னா நம்மளுக்கு உடனே பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வந்து கன்ஃபார்ம் ஆகும். அடுத்தனாலே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பேமெண்ட்டை வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா பையர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனுமே வந்து இருக்குது. ஸோ அவங்க நினச்ச மாதிரி அந்த ப்ராடக்ட் வந்து வரல, ஃப்ரீஆப்பில் பார்த்த மாதிரி அந்த ப்ராடக்ட் வந்து நேரில் வந்து இல்லை அந்த ப்ராடக்ட்டில் வந்து டேமேஜ் இருக்குன்னா அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. Freeup App எய்ம் வந்து பையர்கிட்டையும் சிலர்கிட்டையும் பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்ன்ற மாதிரி வந்து போகும். இது வந்து நம்ம Amazonல இப்போ ஒரு ப்ராடக்ட் நம்ம வாங்கி சரின்னு நம்ம வந்து கஸ்டமர் கேரை வந்து இது பண்ணுவோம் பாருங்களா. ஸோ அந்த மாதிரி ஃபெசிலிட்டியுமே பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் வந்து இருக்குது. அதனால் நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வந்து இதை சேல் பண்ணுறீங்கன்னா அந்த ப்ராடக்ட் வந்து எப்படி இருக்கோ எல்லாமே நீங்கள் வந்து கரெக்டாக வந்து Freeup Appல வந்து லிஸ்ட் பண்ணுங்கள். கூடவே வந்து நீங்கள் அந்த ப்ராடக்டை பேக் பண்ணும்போது ஒரு கம்ப்ளீட் வீடியோவுமே வந்து எடுத்துக்கோங்க. ஸோ பேக் பண்ணும்போது ப்ராடக்ட் வந்து எப்படி வந்து இருக்குது, ஸோ ஏதாச்சும் டேமேஜஸ் வந்து இருக்கான்றதை நீங்கள் பேக்கிங் வீடியோவில் வந்து ஃபுல்லாக அந்த ப்ராடக்டை கம்ப்ளீட்டாக நீங்கள் பேக் பண்ணி அந்த Freeup Appோட பில் நீங்கள் ஓட்டுற வரைக்கும், ஸோ அந்த லேபிள் நீங்கள் ஓட்டுற வரைக்கும் கம்ப்ளீட் வீடியோ வந்து இருங்க. ஸோ பேக்கிங் வீடியோக்கும் நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கோம். அந்த பேக்கிங் எப்படி பண்ணணும், ஸோ Freeup லேபிள் வந்து அந்த பில் வந்து நீங்கள் எப்படி பண்ணணும் எல்லாமே நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம். அதையுமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வந்து இல்லை. ஸோ நீங்கள் அமிச்ச ப்ராடக்ட் வந்து கஸ்டமருக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, சாட்டிஸ்ஃபை ஆகிட்டாங்கன்னா 3 daysக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒன்று அவங்க ரிவ்யூ கொடுப்பாங்க. ரிவ்யூ கொடுத்தாங்கன்னா அடுத்த நாளே உங்களுக்கு பேமெண்ட் வந்துடும். இல்லை 3 daysல அவங்க ரிவ்யூமே கொடுக்கல, கம்ப்ளைண்ட்டுமே பண்ணலன்னா 3 days கழிச்சு உங்களுக்கு பேமெண்ட் வந்து வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் Freeup Appலேருந்து அந்த மணியை நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். எப்படி அந்த பேமெண்ட் வந்துருச்சுன்னு உங்களுக்கு தெரியும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு SMS வந்து ரிசீவ் ஆகும். அதுக்கப்புறம் Freeup Appலேருந்து நோட்டிஃபிகேஷனும் வரும். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஆப்பில் அக்கௌண்ட் ஆப்ஷன் போங்க, இங்கே கேஷ் பேமெண்ட்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பேமெண்ட் வந்து இங்கே இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து அக்செப்ட் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு சிம்பிளான 3 ஸ்டெப்ஸில் நீங்கள் அந்த பேமெண்ட் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸ்டெப் 1ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வெரிஃபிகேஷன் இருக்கும். ஸோ ஓடிபி நீங்கள் வந்து என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸ்டெப் 2ல் பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து எது வழியாக வந்து வரணும், யூபிஐ பேங்க்காக நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி அதுக்கான டீட்டெயில்ஸ் போட்டு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸ்டெப் 3ல் நீங்கள் எல்லாமே வந்து கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் வந்து ப்ராசஸ் ஆகி உடனே பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆயிடும். சக்ஸஸ்ஃபுல் வந்ததுக்கப்புறம் நீங்கள் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் இல்லை கூகுள் பே நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆயிடும். இல்லை நானுமே பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் சேல் பண்ணியிருக்கேன். எனக்குமே பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பண்ணுறதுக்கு நான் அதை வித்ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃப்ரீஅப் ஆப்பில் எந்த விதமான ப்ராப்ளமே இல்லைன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரீஅப் ஆப்போட இருக்க நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்குது. நானுமே பார்த்தீங்கன்னா ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து ஒரு ப்ராடக்ட் சேல் பண்ணியிருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கம்ப்ளைண்ட் வந்துருக்கு. ஸோ அதனால் நான் வந்து இப்போ என்ன ஏதுன்றதை பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அது மாதிரி நம்மளுக்கு ஃப்ரீஅப் ஆப்பில் சில இஷ்யூஸ்மே வந்து இருக்குது. நம்ம கரெக்டாக ப்ராடக்ட் சேல் பண்ணாலும் நம்மளுக்கு பிரச்சனை வர சான்ஸுமே வந்து இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு 10 ப்ராடக்ட்ஸ் இதுக்கு நான் வந்து சேல் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா காயின்ஸாக இருக்கட்டும், கேஷாக இருக்கட்டும், பேமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் வந்து ரிசீவ் ஆகிருக்கு. இதை தவிர ஃப்ரீஅப் ஆப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராடக்ட் வந்து சீக்கிரமாக சேல் பண்ணுறதுக்கு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து இருக்குது. அதை பற்றியுமே உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ஃப்ரீஅப் ஆப்பில் சேல் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸுமே நான் உங்களுக்கு வந்து கொண்டு வரேன். அதுக்கப்புறம் ஃப்ரீஅப் ஆப்போட என்னோட ஐடி வந்து இதா. ஸோ ஃப்ரீஅப் ஆப்பில் நானுமே பாருங்கள் ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணிருக்கேன். நீங்கள் வந்து என்னோட ஐடியுமே வந்து செக் பண்ணி பாருங்கள். லிங்க்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் அதை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.